ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்லேருந்து ஃபில்டர் காஃபி பவுடர் வச்சு நம்ம ஃபில்டர் காஃபி ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இந்த பேக்கை வாங்கிட்டு வந்தேன் மெட்ராஸ் காஃபிலேருந்து. மெட்ராஸ் காஃபி நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்கும் காஃபி, நல்லா ஸ்ட்ராங்காக. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். அது நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர்லாம் கெடாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஃபில்டர் வச்சுருக்கேன். ஃபில்டர் காஃபி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா யாருக்கெல்லாம் ஃபில்டர் காஃபி ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபில்டர் காஃபி நிறையா பேருக்கு போட வராது. நான் நல்லாவே போடுவேன், சூப்பராக ஸ்ட்ராங்காக. ஸோ அது ஒரு 7 டீஸ்பூன் போல் இந்த மாதிரி ஸ்பூனில் ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில்டர் காஃபிக்கு. அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் தான் ஊற்றணும். அப்போ தான் அந்த எக்ஸ்ட்ராக்ட் கீழே சூப்பராக இறங்கும். அதுக்கப்புறமா லிட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த ஆரோமா வெளியில் போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அது சேம் டைம் நம்ம பால் சூடு பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே நம்ம சைமல்டேனியஸாக பண்ணும்போது தான் ஃபில்டர் காஃபிக்கு அட்டகாசமான டேஸ்ட்டு கிடைக்கும். கீழே எக்ஸாக்ட் எவ்வளோ இறங்கியிருக்கு பார்த்தீங்களா, நல்லா ஸ்ட்ராங்காக. அதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் அந்த டிகாஷன் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா செகண்ட் பால் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ பால் ஊற்றுனா உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அவ்வளோ பால் ஊற்றுங்க. இட்ஸ் எனஃப். தென் சூடுலாம் எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம நார்மல் காஃபி கப்பில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டே சுகர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் காஃபி கப்புக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஈவினிங்கில் நீங்களும் இந்த மாதிரி ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு ஈவினிங் டைமை ஃபில்டர் காஃபியோட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம வ்ளாகை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.